இந்த குடும்பம் எப்போதும் கஷ்டத்துல தான் இருந்தது. அதை புரிந்த பெரிய பையன் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போனான். அம்மா ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் தன்னுடைய கையில இருக்கிற குட்டி பையனை குளிப்பாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ரெண்டு பசங்க வெளியே விளையாடுறதுக்காக ஓடினாங்க. திடீர்னு ஒரு கார் வந்து ஒரு பையனை பின்னாடி இருந்து இடிச்சிடுச்சு. அந்த சத்தம் பெரியண்ணனுக்கு கேட்கவே இல்லை. ஏனென்றால் அவன் காது மற்றும் பேச்சு சுத்தமா கேட்காதவன். ஆனா அம்மாவுக்கு அந்த சத்தம் கேட்டு அதிர்ச்சியோட வெளியே ஓடி வந்தாங்க. பார்த்ததும் அந்த பையன் உயிரை இழந்துட்டான்னு புரிஞ்சுது. அம்மா கதறி அழுந்தாங்க. ஆனா அந்த சத்தம் கூட பெரியண்ணனுக்கு கேட்கவே இல்லை. அவனை அங்க கார் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த சத்தமே கேட்கல. டிரைவருக்கு தெரியாம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மேலே ஏறி நடந்துருச்சு. அவன் கடைசியா அம்மான்னு ஒரே முறைதான் கூப்பிட்டான். அவனும் உடனே உயிர் விட்டுட்டான். அம்மா அதையெல்லாம் பார்த்த உடனே நினைச்சாங்க, என் கையில இருக்கிற குட்டி பையன் என்னாச்சு? அதிர்ச்சியில அவங்க கையில இருந்த அந்த குழந்தையே தனியில விட்டுட்டாங்க. அந்த பையனும் உயிர் இழந்தான். ஒரே நொடியில் 3 பிள்ளைகள் உயிரில்லாம ஆயிட்டாங்க.